அஸ்ஸலாமு அலைக்கும். சிம்பிளாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யலாமா? இதுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே செஞ்சுக்கலாம். இது குஸ்கான்னு சொல்லலாம், தக்காளி சோறுன்னு சொல்லலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ குக்கரை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் அதை இந்த மாதிரி கட் பண்ணி இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். ஒரு 6 தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தேன்னா அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக மிளகா பொடி, கொஞ்சம் தயிர், புதினா கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour முன்னாடியே நான் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக சாப்பாடு அரிசிலையும் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் கண்டிப்பாக ஊற்றணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்துட்டு நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதனால தான் இப்போ நான் 1 கப்புக்கு வந்துட்டு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம், டேஸ்ட் இன்னுமே அதிகமாக என்ன சொல்கிறது நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ வந்துட்டு தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா மூடி வச்சு எடுத்தோன்னு வைங்களேன், சூப்பரான தக்காளி சோறு இல்லை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.